உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க சினிமா பத்தி பேசலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக். சினிமாவிற்கும் ஜோசியத்திற்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ரவி சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், சினிமாவிற்கும் ஜோசியத்திற்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இந்த படம் ஓடும் ஓடாதுன்னு உன்னால எதுவும் சொல்ல முடியுமா? என்னன்னா ஆக்சுவலாக சினிமாவுக்குன்னு ஒரு வாஸ்து இருக்குது. ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் என்ன இருக்குது மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில். அந்த டைட்டிலில் வந்து அதில் பிடிப்பாங்க. அது வந்து நீங்கள் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் என்ன வேணா. ஏன்னா சினிமா முழுக்க முழுக்க வெறும் மூட நம்பிக்கைகளால் ஆனது. முழுக்க முழுக்க சினிமாவில் இருக்கவங்க மூட நம்பிக்கைகள் தான் இருப்பாங்க. படத்துக்கு பூஜை போடுவாங்க. எல்லா படத்துக்கும் தான் பூஜை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 படம் வருது, 5 படம் தான் ஓடுது. 295 படம் எதுக்கு பூஜை போடுறாங்க, அது ஏன் ஓடலை தெரியாது. இதுதான் அது ஆச்சா. அதே மாதிரி ஒரு படத்துக்கு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சோடனே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு படம் சொல்கிறேன். அதுக்கு பேர் தெருப்பாடகன். டிஆர் மகாலிங்கம் அப்படிங்கிறவர் அந்த படத்தை எடுத்தார். அந்த டிஆர் மகாலிங்கம் அந்த படத்தை எடுத்தப்போ மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார். ஆனால் படம் எடுத்து ரிலீஸ் ஆகி வந்து கஷ்டப்பட்டு வெளில வர்றப்ப அவர் ரோடுக்கு வந்துட்டார். பேர் தெருப்பாடகன்னு வச்சதால அவர் தெருவுக்கே வந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்னொரு படம் அதே பேரில் வச்ச இன்னொரு ஹீரோ வச்சு பண்ணப்போ அவங்க அப்ஜெக்ட் பண்ணி படத்தோட பேரை மாற்றினாங்கன்றது அது வேறு விஷயம். ஸோ இது வந்து இந்த பேரை வச்சு படம் ஓடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று உண்டு. போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துடைய போஸ்டர் இருக்குல்ல, அந்த போஸ்டரில் வாஸ்து பார்ப்பாங்க, ஃபெங்ஷூயி பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஹீரோ வலது காலை எடுத்து வச்சு வராரா, வலது காலை வச்சா படம் ஓடும், இடது காலை வச்சா படம் ஓடாது. அது மாதிரி அந்த போஸ்டரில் என்னென்ன இருக்குது, அந்த டைட்டில் எப்படி எழுதியிருக்கிறாங்க, டைட்டில் நல்லா படிக்கிற மாதிரி தெளிவாக எழுதியிருக்கிறாங்களா அப்படின்வாங்க. இல்லைன்னா படம் ஓடாது. டைட்டிலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வருது அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு ஆபாவாணன் அப்படிங்கிற ஒரு படம், ஃபஸ்ட்டு படம் எடுக்கிற சொந்த காசை போட்டு ரொம்ப நாளாக எடுத்தாங்க ஒரு படத்தை. ஊமை விழிகள்னு பேர் வச்சாங்க. ஊமைன்னு வச்சா படம் ஓடாது அப்படின்னாங்க. ஆனால் படம் ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அவர் உடைச்சார் அதை. அதே மாதிரி பல படங்கள் பல டைட்டில்கள் சொல்லுவாங்க, அந்த படத்தோட டைட்டில் வச்சு அந்த படம் ஓடாது, இது ஓடும். நான் சொன்னேன் இப்போ தெருப்பாடகன் சொன்ன அந்த மாதிரி ஊமை விழிகள் நிறைய உண்டு. அந்த மாதிரி இன்னொன்று அறம் அப்படின்வாங்க. படத்தில் பேரில் வந்து அறம் வரக்கூடாது. அறம்ங்கிறது பார்த்திங்கன்னா தவறான சொல், ஒரு கெடுதலை குறிக்கிற சொல். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். இது மூட நம்பிக்கை தான், ஆனால் அது நடந்துச்சு, அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்மளை நம்பி தான் ஆகணுன்ற மாதிரி ஆகிடும். அதனால் சொல்கிறேன். டி ராஜேந்தர் அப்படின்னு ஒருத்தர் புதுசாக வந்தார். ஒருதலை ராகம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த ஒருதலை ராகம் படம் அவர் எடுத்தப்போ டிஎம் சௌந்தரராஜன் அவர் பாட்டு பாட கூப்பிட்டுட்டு டிஎம் சௌந்தரராஜன் வச்சு ஒரு பாட்டு எடுத்தார். இதை பற்றி டிஎம் சௌந்தரராஜன் பின்னாடி என்கிட்ட சொல்லி அழுதார். நான் நல்லா தான் ஏன் போயிட்டு இருந்தேன், இந்த டி ராஜேந்தர் வந்தாரியா, அவர் 3 பாட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் நான் பாடினேன், அதுக்கப்புறம் நான் வீட்டிலே உட்காந்துட்டேன்னாரு. அதில் ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ராசி இல்லா ராஜா. அவர் பேர் டிஎம் சௌந்தரராஜன். ராஜா, நான் ஒரு ராசி இல்லா ராஜா அப்படின்னு என் வாயிலே என்ன பாடம் வச்சார், ராசி இல்லைன்னு. அது கூட பரவாயில்ல, விட்டுருவேன் நான். அதுக்கு அடுத்தது படத்தில் கடைசியாக ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை அவர் எழுதிந்தார். என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் பாடல் இது. அது எப்படி பாடினாரா, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் பாடல் இது. சௌந்தரராஜன் என்ன சொன்னார், என் கதை முடியுதுன்னு என் வாயிலே பாட வச்சு என் கதையை முடிச்சுட்டாங்க ஏன்னாரு. இப்போ அதுக்கப்புறம் சௌந்தரராஜனோட மார்க்கெட் விழுந்து விட்டது. இந்த மாதிரி 1000 சொல்லுவாங்க. சோராமசாமி அந்த மாதிரி பல கதைகள் சொல்லியிருக்காரு. இவர் வந்து இப்படி சொல்லிட்டு போனார், இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே உடைத்தவர் வந்து எம்ஆர் ராதா உடைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கலைஞர் உடைச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் மணிரத்னம்னு மிகப்பெரிய டைரக்டர் இருக்கார். அவரோட படத்துக்கு பூஜை கிடையாது, தேங்காயெல்லாம் உடைக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்பிக்கைகளே இல்லாதவர் அவர். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் தான் மணிரத்னம். அவரோட படங்கள்லாம் ஓடலையா என்ன? இந்தியாவின் மிகப்பெரிய டைரக்டராக இருக்கார். பல பேர் கடவுளை நம்புறவங்க, அவங்க படம்லாம் ஓடுறதில்ல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜோசியம் சொல்ல முடியுமா, ஒரு படம் ஓடுமா ஓடாதான்றது ஜோசியம் சொல்ல முடியுமான்னா ஆரூடம் சொல்ல முடியும். அதை வந்து சோதிட கலையை வைத்து தான் சொல்கிறதா இல்லையா, நம்மளோட அனுபவத்தை வச்சு சொல்கிறதா, இல்லை ஒரு சில விஷயங்களை வச்சு சொல்கிறதா அப்படின்னு பார்த்தா நமக்கு இருக்க அனுபவத்திலையும் ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம சொல்லுவோம். அதுக்கு நாளைக்கு வந்து வேறு என்ன காரணங்கள் கற்பிக்கப்படலாம், இது இவங்க கரெக்டாக இதை வச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஜோசியங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆரூடம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிரகங்களை வச்சு சொல்கிறாங்க, நவகிரகம்லாம் சொல்கிறாங்க. அதில் பாதி கிரகமே கிடையாது, அதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சயின்ஸில் போட்ட. பட் நம்பிக்கை அதுதான். இப்போ ஒரு படம் ஓடும் ஓடாதுன்றது எப்படி சொல்ல முடியும்னா, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்து வந்து தீபாவளிக்கு சில படங்கள்லாம் வரப்போகுது. அதில் ஒரு படம் நிச்சயமாக மிகப்பெரிய படமாக போகுது தீபாவளிக்கு வரதில்லை. அந்த படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிறவர் நடிக்கிறார். அந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிறவர் யாருன்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவர் வந்து முதல் படம் லவ் டுடேன்னு பண்ணார், ஹிட்டு.
2வது படம் டிராகன், அதுவும் ஹிட்டு. இப்போ 3வது படம் பண்ணுறாரு, ஐ திங்க் எல்ஐசின்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் வேறு பேர் வச்சுக்காங்க தெரியல, மாற்றிருக்காங்க. அந்த படம் நிச்சயமாக ஹிட் ஆகும். பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற படம் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும். அந்த படம் ஹிட் ஆகும். எப்படி சொல்லணும்னு கேட்காதீங்க, எனக்கு நான் சொல்கிறேன், அது அப்படி தான் ஆகும். ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு பர்சனுக்கு நம்ம ஜோசியம் பார்க்குறோம், அஸ்ட்ரோடாக் பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ராசி பலன் இதெல்லாம் இருக்கும். இப்போ சினிமாவில் அந்த மூவிக்கு பார்க்குறாங்கன்னா அது எப்படி சார் சாத்தியம்? இல்லை, சில பேர் அதையும் பண்ணுறாங்க. அந்த படத்தோட பூஜை போடுறாங்க இல்லையா, அந்த டைம், அது என்ன டைமு அதை பார்த்துக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ராசி சொல்லி படம் ஓடும் ஓடாது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுற இவங்க ஜோசியக்காரங்க இருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. அது எத்தனை ஜெயிச்சது எத்தனை தோத்துச்சுன்றது சொல்ல மாட்டாங்க அவங்க. ஆனால் சினிமாக்காரர்கள் பல பேரும் ஜோசியக்காரர்கள் நம்புகிறாங்க. அவங்ககிட்ட போய் கேட்பாங்க, கேட்டு எப்படி படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு கேட்டு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இந்த ஹீரோ வச்சு நீங்கள் புக் பண்ணுங்கள், இவருக்கு நல்ல டைம் இருக்குது, இப்போ அதை வச்சு படம் ஓடும் அப்படின்வாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நியூமராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம பேர் இருக்கு இல்லையா, அந்த பேரை எப்படி என்னென்ன வித வேர்டை வச்சு நம்ம எழுதுகிறோம், என்னென்ன சொற்களை வச்சு நம்ம எழுதுகிறோன்றது. உதாரணத்துக்கு என்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு நடிகர், எம்ஜிஆர் அப்படின்றது, அவர் அதுக்கு முன்னாடி வந்து என்ஜி ராம்சந்தர் அப்படின்ற பேரில் நடித்தார். படங்கள் எதுவும் பெருசாக போகல. அதுக்கப்புறம் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு பண்ணார், அப்பவும் பெருசாக போகல. எம்ஜிஆர் அப்படின்னு மாற்றினார். 3 வார்த்தை தான், எம்ஜிஆர். மிகப்பெரிய ஸ்டார் ஆனார். பேரனும் எம்ஜி ராமச்சந்திரன் தான், ஆனால் எம்ஜிஆர் என்று அறியப்பட்ட போது மிகப்பெரிய ஸ்டாராக மாறினார். அது மாதிரி நிறைய பேர் வந்து பெயர்களை மாற்றி ஜெயித்தவங்களாம் இருக்காங்க, பெயர்களை மாற்றி காணாமல் போனவங்களும் இருக்காங்க. இப்போ யார் யார் எப்படி எப்படி ஜெயித்தாங்கன்றது நம்ம பொறுமையாக தான் தேடி பார்த்தா நமக்கு உண்மை தெரியும். இப்போ டி ராஜேந்தர் ஒரு மிகப்பெரிய நடிகர், டைரக்டர், பாடகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர் எல்லாமே பண்ணவர். அவர் வெறும் டி ராஜேந்தர் எம்ஏ அப்படின்னு போட்டிருந்தப்போ மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனார். அதுக்கப்புறம் பேரை விஜய டி ராஜேந்தர் அப்படின்லாம் மாற்றினார், பெரிய சக்ஸஸ் ஒன்றும் வரல. ஸோ அப்போ நியூமராலஜி அவருக்கு எதிராக போயிருக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். அதில் நியூமராலஜி படி அவருக்கு வெற்றி வந்ததாக தெரியவில்லை. ஆனால் மற்ற இந்த எம்ஜிஆர் தான் மிகப்பெரிய கேஸ் ஸ்டடி. எம்ஜிஆர் அப்படின்னு பேர் வச்சப்போ அவர் மிகப்பெரிய ஹிட் ஆனார். அந்த மாதிரி பல நடிகர்களும் அவங்க பேரை மாற்றிருக்காங்க, அவங்க ஹிட் ஆகிருக்காங்க. சில பேர் மாற்றலை, அப்படியே இருக்குது. பார்த்தீங்கன்னா பல பேருடைய பேரே மாற்றிருப்பாங்க அப்படியே. உதாரணத்துக்கு திலீப் அப்படின்னு ஒரு இருந்தார், திலீப் குமார் அப்படின்னு ஒரு கம்போசர், மியூசிக் டைரக்டர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திலீப் குமார். யார் அவர்? அவர் தான் ஏஆர் ரஹ்மான். திலீப் குமார் பேரில் வச்சப்ப அவர் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு அல்லா ரக்கா ரஹ்மான் அப்படின்னு பேர் வச்சார். அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அவருக்கே தெரியாது, ஏதோ வச்சுட்டாங்க, வச்சுனார், அல்லா ரஹ்மான், எங்கேயோ போயிட்டார். ஆனால் அந்த திலீப் குமார் பேர் ஒர்க் அவுட் ஆகாதானா? இல்லை. ஹிந்தியில் ஒரு நடிகர் இருந்தார், அவர் பேர் யூசுஃப் கான். அவர் தன்னோட பேரை திலீப் குமார்னு மாற்றினார், அவர் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனார். ஸோ ஒரே பேர் வேற ஒரு ஆளுக்கு வந்தால் அது ஹிட் ஆகுது, இந்த ஆளுக்கு வந்தால் அது ஹிட் ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம் தெரியாது. அதுக்கு பேர் தான் காரணமா இல்லை வேற என்ன காரணம் அது தெரியல. எஃபர்ட்ஸ் தான் டெஃபினட்டாக. வெறும் பேர் மட்டும் வச்சுருந்தா எல்லாம் ஊந்துருமா? வராது. இல்லை, எஃபர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் சினிமாவில் உண்டு. அதனால் வந்து இந்த மாதிரி பேரை மாற்றிட்டா நம்ம படம் ஹிட் ஆகிடும். டைட்டிலில் படம் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து 8 சொற்கள் வரக்கூடாது அப்படின்வாங்க. 8 வந்தாலே படம் ஓடாதுன்னுவாங்க. ஆனால் சங்கரோட எல்லா படத்துலையும் 8 வரும். அவர் அந்த மாதிரி வச்சு தான் ஹிட் பண்ணார். சங்கரோட எல்லா படங்களும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் டேரக்டர் அவர் 8 வச்சு தான் ஹிட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருக்குது. சில பேர் உடைப்பாங்க, ராசிகளை உடைக்கிறவங்களும் இருக்காங்க. பல பேர் வந்து அந்த ராசியை நம்பிக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. பட் சினிமாவில் ஒரு படம் ஓடுமா ஓடாதான்றதை பெரும்பாலும் சொல்ல முடியும். அதை வந்து நம்ம அனுபவத்தாலேயும் சொல்ல முடியும். இந்த மாதிரி அந்த படத்துடைய அந்த போஸ்டர், அந்த சாயல், அதிலே தெரியும் அந்த படம் ஓடுமா ஓடாதான்றது அந்த போஸ்டர்லேயே தெரிஞ்சிடும். அதை அவன் கிரியேட் பண்ணி வெளில வரப்பே அது தெரிஞ்சு. நம்புவீங்களா சார்? நம்புறது இல்லை, இருக்குது, அவ்வளோதான். நம்புறது நம்ம, அதாவது உடச்சவங்க சொன்னேன் இல்லையா, நம்புறவங்களுக்கு இருக்குது, நம்பாதவங்களுக்கு அது இல்லை. ஆனால் உண்டு, பாசிபிள். ஒரு படம் ஓடும் ஓடாதுன்றது இந்த படத்தோட போஸ்டரை வச்சு சொல்ல முடியும். சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள், அந்த மாதிரி போயும் இருக்குது. அது மாதிரி மொக்க போஸ்டரை வச்சு ஓடின படமும் உண்டு. உதாரணத்துக்கு சுப்பிரமணியபுரம்னு படம் வந்தது. பேரே சுப்பிரமணியபுரம் மொக்கையாக இருக்குது, போஸ்டர்லாம் மொக்கையாக இருக்குது, நான் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அது நிறைய பேர் சொன்னாங்க, அந்த சினிமாக்கு அந்த படம் ஓடாது, பேரே நல்லா இல்லை அப்படின்னாங்க. அது ஹிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பாலா ஒரு படம் எடுத்தார், சேதுன்னு ஒரு படம். அந்த சேதுன்ற படத்தை 100 முறை பார்த்து 100 பேர் நல்லா ஓடாதுன்னு படம் பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர், மிக பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள், ப்ரொடியூசர்களே ஓடாதுன்னாங்க. படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ இது மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுற எல்லாமே 100% சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா சக்ஸஸ் ரேட்டு கிடையாது. ஜோசியத்துக்கும் தான் இருக்கான்னு இல்லை. அதே மாதிரி சக்ஸஸ் சிலது ஜெயிக்குது, சிலது தோக்குது, அவ்வளோதான். ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணுகிறார்கள். ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய இதுவும் உண்டு. ப்ரெடிக்ட் பண்ண படங்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றன, ப்ரெடிக்ட் பண்ண படங்கள் தோல்வியும் பெற்றிருக்கின்றன. ஸோ அவங்க நம்பிக்கையை பொறுத்தா இருக்குது.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.